வாழை இலையிலேயே மார்க்கெட்டில் அதிகமான ரேட் விற்கக்கூடிய வாழை இலை அப்படின்னா கற்பூரவள்ளி வாழை இலையை சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதோட லைஃப் டைம் வந்து மற்ற வாழை இலையை கம்பேர் பண்ணச்சில கொஞ்சம் வந்து ஜாஸ்தி. இது வந்து 3 டேஸ் வரைக்கும் வாடி போகாது. அது மட்டும் இல்லாமல் வாழை இலையோட திக்னஸ், அந்த இலையோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட இலை சைஸ் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்கும். அதனால் மார்க்கெட்டில் எப்போதுமே ஒரு டிமாண்டில் இருக்கக்கூடிய இலை தான் அந்த கற்பூரவள்ளி வாழை இலை. எங்களோட வயலில் நாங்கள் கற்பூரவள்ளி வாழை வந்து இலைக்காக வந்து விட்டுருக்குறோம். இந்த வாழையை பராமரிக்கிற மாதிரியே சுற்றி இருக்கக்கூடிய வாழை கன்றுகளையும் நம்ம வந்து பராமரிக்கணும். அதுக்குண்டான ரெகுலராக தண்ணி ப்ளஸ் நம்ம உரம் வச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கன்றுகள்லேருந்து நம்ம ப்ராப்பரான இலைகளை வந்து அறுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கலராக வந்து அந்த இலை இருக்கும். இது மித்த வாழை இலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் க்ரீனில் வந்து இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக எல்லோயிஷாக இருக்கும். அதுக்காகவே இந்த இலையை வந்து பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும் மார்க்கெட்டில் வச்சுருக்கிறதுல, அதனால் வந்து வாங்குவாங்க. இப்போது இந்த ரேட்டை பற்றி பார்த்திங்க அப்படின்னா 200 இலை வந்து நல்ல மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கச்சில் 1000 ரூபா 1500 வரைக்கும் போகும். சம்டைம்ஸ் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 300 ரூபா 350 ரூபா வரைக்கும் போகும். ஒரு இலை ரூபா 1.25 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆவரேஜாக ரேட்டு வந்து எப்போதும் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி கற்பூரவள்ளி வாழை இலையை வாங்கி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்துங்க. தேங்க்யூ.